சாலிடான ஒரு 11, அந்த 11க்கான ப்ராப்பரான ஒரு பேக்கப்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்க போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓப்பனிங் வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பண்ண போறாரு. அவரோட பேக்கப் வந்து அபிஷேக் சர்மா. ஸோ அவர் கூட ஓப்பன் பண்றது யாருன்னா சந்து சாம்சன், அகைன் ரைட் ஹேண்டர், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அண்ட் டபுள் கியர்ல ஆடுவார். அது அப்படியே சிமிலர் ப்ரொஃபைல் யார் நம்ம இந்தியன் கிரிக்கெட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட். இப்போ மகாராஷ்டிராக்கு நிறைய விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு அண்ட் ப்ராப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஐ திங்க் அவர் தான் பேக்கப்பாக இருக்கணும். பட் நம்ம இந்தியன் டீம் ஏன் வந்துட்டு கைக்வாடை வந்துட்டு அப்படியே ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு தெரில. த்ரூவ் ஜுரல் தான் வந்துட்டு அவர் பேக்கப் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து மிடில் ஆர்டரில் ஆட போறாரு. வந்துட்டு ஒரு டீம் காம்போசிஷனே மாற்றினாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் கைக்வாடுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க பார்க்கறது வந்துட்டு எனக்கு எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஸோ நம்பர் 3ல வந்து திலக் வர்மா இருக்காரு. அவரோட பேக்கப்கா வந்து ரிஷப் பந்த். 4ல வந்து சூரியகுமார் யாதவ் த கேப்டன். அவர் இல்லைன்னா ஐ ஃபீல் லைக் ரியான் பராக் ஷுட் ஆல்சோ கம் இன். ஸோ நம்பர் 5 வந்து ரிங்கு சிங். அவர் பேக்கப்பா வந்து சிவன் துபே. நம்பர் 6 வந்து ஹர்திக் பாண்டியா. பேக்கப்பா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 7 வந்துட்டு அக்சர் பட்டேல். அவர் பேக்கப்பா வந்து வாஷிங்டன் சுந்தர். ஸோ ஒருத்தர் வந்து வருண் சக்கரவர்த்தி, இன்னொருத்தர் வந்துட்டு ரவி பிஷ்னாய். பேஸ் வந்து ஆப்வியஸ்லி ஸ்பியர்ஹெடட் பை ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் அவருக்கு பேக்கப்பா வந்துட்டு முகமது சிராஜ். செகண்ட் பேசரா வந்து நம்ம முகமது ஷமி இருக்காரு. அவரோட பேக்கப்பா வந்துட்டு அநேகமா முகேஷ் குமார் தான் வரணும். பட் நம்ம கம்பீர் வந்துட்டு ஹர்ஷித் ராணா புஷ் பண்றதை பார்த்தா அவர் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஃபைனலி வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங். அவருக்கு அப்படியே பேக்கப்பா வந்து கலீல் அகமது.